ஓகே මම අද ඔබට කතා කරන්න ආවේ පණිවිඩයක් මම සූදානම් කරලා තිබුණා. நான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். මෙතනට ඇවිල්ලා මම নমස්කාරය අනකොට මට දෙවියන් වහන්සේ කතා කරා. ඉතින් මම එක පදයකින් ඔබට දේශනා කරන්න යනවා. ஒரு வார்த்தை கூடாக இன்றைய நாளிலே அந்த செய்தியை உங்களுக்கு தரப்போகிறேன். එනවා මෙතන බොහෝ අය අද ඉන්නවා ඔබට දෙවියන් වහන්සේගේ ස්පර්ශය ඔබ අත්දකින්න ඕනේ. இந்த அநேக பேர் இருக்கிறீங்க தேவனுடைய ஸ்பரிசத்தை தொடுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. මෙතන දෙවියන් වහන්සේ අද ඔබ අප අතර ක්‍රියා කරන්න යනවා. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அந்த ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களை தொட போகிறார். මට ඇඟිච්ච දේ තමයි මේ අපි කියනවා මේකට මේ චතාරික කාලය. தவக்காலம். ඉතින් මේ කාලය තුල යේසුස් වහන්සේ ගැන තමයි අපි මෙනෙහි කරන්නේ. இந்த தவக்காலத்திலே இயேசுவை குறித்து நாங்கள் தியானம் செய்கிறோம். ඉතින් අද මට හැඟෙනවා මේ යේසුස් වහන්සේට අපි සම්පූර්ණ තැන දීලා අපි ඉඩාරීම උන්වහන්සේ මෙතන ක්‍රියා කරන්න. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக இடத்தை கொடுத்து நீர் வந்து கிரியை செய்யும் சொல்லி நாங்கள் இடத்தை கொடுக்க போகிறோம். උන්වහන්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ තුලින් අප තුල අපිත් එක්ක ක්‍රියා කරන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் கூடாக எங்கள் மத்தியிலே அந்த ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். පේදුරුස් 3 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ අපි කියවමු. 1 පේදුරුස් 3:18. முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ ළඟට අප පමනුවන පිණිස ධර්මිෂ්ඨ වූ ක්‍රිස්තුස් වහන්සේ අධර්මිෂ්ඨයන් උදෙසා පව් ගැන වරක් වඳ වින්දසේක. උන්වහන්සේ මාංශය සම්බන්ධයෙන් මරණු ලැබ ආත්මය සම්බන්ධයෙන් ජීවත් කරනු ලැබූසේක. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். යේසුස් වහන්සේ ජයග්‍රහණ කරලා අපව දෙවියන් වහන්සේ වෙතට අරගෙන ඇවිත් තිබෙනවා. இயேசுவானவர் ஜெயம் பெற்று எங்களை தேவனிடத்துக்கே கொண்டு வந்திருக்கிறார். අද පණිවිඩය ඒක තමයි. இதுதான் இன்றைய நாளின் செய்தி. යේසුස් වහන්සේ ජයගත්තා. இயேசுவானவர் வெற்றி பெற்றார். යේසුස් වහන්සේ ජය අරගෙන අපිව දෙවියන් වහන්සේ වෙතට ගෙනවිත් තිබෙනවා. இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்று எம்மை தேவனிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். මම දන්නවා මෙතන අද ඉන්න ඔබ හැම කෙනාටම යම් අවශ්‍යතාවයක් ප්‍රශ්නයක් මැද ඔබ ගමන් කරනවා ඇති. இந்த நாளிலே இருக்கிற ஒவ்வொருவரும் சில பிரச்சனைகள் சூழ்நிலையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். පාලකවරයෙක් හැටියට මම ගොඩාක් ළඟින් වැඩ කරනකොට මම දකිනවා ඔබ යන අභියෝග ගැන මම ගොඩාක් දන්නවා. உங்களுடைய போதகராக எனக்கு நான் உங்களோடு நெருங்கி வேலை செய்கிறபடினால் நான் உணர்கிறேன் இப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலை நீங்கள் போகிறீர்கள் என்று. අවශ්‍යතා දැනගෙනත් මම ඔබට කියන්න කැමතියි. ඒ හැම දෙයකම වඩා ලොකු අවශ්‍යතාවයක් අද මනුස්සයාට තියෙනවා. இது எல்லாவற்றை பார்க்கலும் பெரிதான தேவை மனிதர்களுக்கு இன்று இருக்கிறது. අද මනුස්සයාට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය මොනවද? இன்று மனுஷர்களுக்கு இருக்கிறதான பெரிதான தேவை என்ன? අද මනුස්සයාට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය මේ ලෝකයේ තිබෙන අභියෝග වලට වඩා එයාගේ අවශ්‍යතාවයක්. அந்த மனுஷனுக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை விட அதை பார்க்கலும் அதிகமாக இருக்கிறது. අපිට ගොඩාක් වෙලාවට අපේ ඇස් අන්ධ වෙලා තිබෙනවා අපේ ඉස්සරහා තිබෙන ප්‍රශ්න නිසා. எங்களுக்கு கண்கள் குருடாய் இருக்கிறது எங்களுக்கு முன்பதா இருக்கிற பிரச்சனையினால். අපිට තිබෙන ප්‍රශ්නේ පිටිපස්සේ තිබෙන්නේ මේ දේ මම ඔබට කියන අවශ්‍යතාවය නිසා තමයි අපි බොහෝ අවශ්‍ය ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්නේ. இப்படியாப்பட்ட காரியத்தை நிமித்தமாக தான் அநேக நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். මනුස්සයාට තියෙන ලොකුම ප්‍රශ්නේ පාපය. இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிறதான பெரிதான பிரச்சனை தான் பாவம். මනුස්සයාට තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි පාපය. மனுஷனுக்கு இருக்கிற பெரிதான பிரச்சனை பாவம். ඔබට ඉන්න ලොකුම අතුරු කවුද? உங்களுக்கு இருக்கிறதான பிரதான சத்துரு யார்? කවුද ඔබගේ ලොකුම අතුරු? உங்களுடைய சத்துரு யார்? ඔබ කියන්නේ සාතාන් කියලා ඔබ හිතනවා ඇති. නමුත් ඔබට කියන්න කැමති ඔබට ඉන්න ලොකුම අතුරු සාතාන් නෙමෙයි. ඔබට ඉන්න ලොකුම අතුරු පාපය. நீங்க சொல்லலாம் சாத்தான் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இருக்கிற பெரிதான ஒரு சத்துரு தான் பாவம். ඔබ දන්නවාද ඔබගේ ජීවිතේ ඇත්තටම යක්ෂයාට සාතාන්ට කිසිම දෙයක් කරන්න බෑ. ඔබගේ ජීවිතේ පාපේ නැත්තම්. உங்களுக்குள்ளாய் பாவம் இல்லாமல் பிசாசான உங்களை கொண்டு எதையுமே செய்ய முடியாது. ඔබ යේසුස් වහන්සේගේ කුරුසේ අවබෝධ කරගත්ත පුද්ගලයෙක් නම් ඔබට යක්ෂයාට කිසිම දෙයක් කරන්න බෑ. ඒ කියන්නේ ඔබ දන්නවා ඔබ ධර්මිෂ්ඨයි කියලා. ඒ දේ දැනගත්තොත් යක්ෂයාට ඔබේ ජීවිතේට මුකුත් කරන්න බෑ. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக நீங்கள் இயேசுவை சரியான விதத்தில் அறிந்து கொண்டால் நீங்கள் நீதிமான் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அது நீதிமானாய் உணரப்பட்ட உங்களுக்கு பிசாசானால் ஒன்றும் செய்ய முடியாது. ලොකුම ප්‍රශ්නේ තමයි පාපය. நீங்க மனிதனுக்கு இருக்கிற பெரிதான பிரச்சனை பாவம். මේක තමයි යේසුස් වහන්සේ වෙතට කොර මිනිස්සෙක්ව අරගෙන එනවා 4 දෙනෙක් උස්සලාගෙන. ஒரு இயேசுவினிடத்திலே ஒரு முடவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ඔවුන් එනකොට
උන් දකිනවා යේසුස් වහන්සේ ඉන්න තැන ලොකු සෙනගක් උන්ට ඇතුළට යන්න අමාරුයි. அந்த இடத்துல வருகிற பொழுது அங்க இயேசுவை பின்பற்றுகிற நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அங்க கொண்டு போக கஷ்டம். ඒ මිනිස්සු ඒ යාළුවා අතර දෙනා මොනවද කරේ? அந்த 4 நண்பர்கள் என்ன செய்கிறாங்க? උන් දැනගත්තා යේසුස් වහන්සේ වෙතට කොමාරි මෙයාව ගෙනිච්ච නම් එයාට සුවය ලැබෙනවා කියලා. எப்படியாச்சும் இயேசுவின் இடத்துக்கு கொண்டுட்டு போனா இந்த மனுஷன் சுகம் பெறுவான் என்று சொல்லி நினைத்தார்கள். ඇවිල්ලා ඒ වාලේ ඒ ගෙදර වාලේට නැගලා அவர்கள் கூரைக்கு மேலாக ஏறி වාලේ ඇරලා அந்த கூரையை பிரித்து ඒ මිනිස්යාව මොකක්කරි විදියක රෙදි වලින් බැඳලා එයාව බස්සනවා යේසුස් වහන්සේගේ ඉස්සරහට. அந்த கயிறுகளினால் கட்டப்பட்ட அந்த மனிதனை இயேசுவுக்கு நேராக கூரையிலிருந்து இறக்குகிறார்கள். යේසුස් වහන්සේගේ ඉදිරියේ ඒ මිනිස්යා බයිනකොට යේසුස් වහන්සේ පුදුම වෙනවා මේක දැකලා. இதை இயேசுவானவர் கண்டு ஆச்சரியப்படுகிறார். මෙච්චර ඒගොල්ලන්ට අවශ්‍යතාවයක් තියෙනවා කොමාරි මගේ ඉස්සරහට මේ මිනිස්යාව ගෙනල්ලා තිබෙනවා. இவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க, அந்த தேவை நிமித்தமான எப்படியா இந்த மனிதனை எனக்கு முன்பதாய் கொண்டு வந்திருக்கிறார். මිනිස්යාට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය මොනවද? அந்த முடவனுக்கு அந்த பக்கவாதம் உள்ள மனுஷனுக்கு முக்கியமாய் இருந்த தேவை என்ன? කොර මිනිස්යාට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය මොනවද? அந்த மனிதனுக்கு இருந்த தேவை என்ன? කියන්න මට කොර මිනිස්යාට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය මොනවද? அந்த மனுஷனுக்கு இருந்த முக்கியமான தேவை என்னன்னு சொல்லுங்க. ඇවිදින එක තමයි යාගේ ලොකුම අවශ්‍යතාවය. அவன் நடக்க வேண்டும், அதுதான் அவனுடைய தேவை. ඔහුගේ ජීවිතේ තියෙන ලොකුම අවශ්‍යතාවය ඇවිදින එක. அவனுடைய பிரதான தேவை தான் அவன் நடக்க வேண்டும். ඒ අතර දෙනා යේසුස් වහන්සේ වෙතට මේ කොර මිනිස්යාව ගෙනාවේ ඇවිද්දවන්න. அந்த 4 பேரும் இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வந்த அந்த மனிதன் எப்படியாச்சும் நடக்க வேண்டும் என்று. යේසුස් වහන්සේ ඒ ස්ථානයේදී මොනවද කරන්නේ? ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்துல என்னத்தை செய்கிறார்? ඔබ කතාවක් කියලා තියෙනවා නම් ඔබ දන්නා කතාව මොනවද කියලා. அந்த கதையை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கதை என்னவென்று சொல்லு. මේ කතාවේදී යේසුස් වහන්සේ කරපු දේ තමයි ඔබගේ පාපයට මම සමාව දෙනවා දැන් යන්න කියලා කියනවා. அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்கிற ஒரு காரியம் தான், உன்னுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் நீ போ என்று சொல்லுகிறார். එතනට ඔක්කොමලාම යේසුස් වහන්සේත් එක්ක ගොඩක් කේන්ති ගන්නවා ඒ ප්‍රකාශනයට. அந்த இடத்துல இருந்த அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் இயேசுவின் மேல் கோபப்படுகிறார்கள். ඔවුන් ඇවිල්ලා යුදෙව් දෙවියන් වහන්සේගේ වචනේ දන්න අය තමයි එතන පරිසවරු හිටියේ. அந்த இடத்துல பரிசேயர்கள் இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தையை தெரிந்தவர்கள். ඒ පරිසවරු දන්නවා කාටත් කෙනෙක්ට සමාව දෙන්න බෑයි කියලා. அந்த பரிசேயர்களுக்கு தெரியும் எந்த ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது என்று. දෙවියන් වහන්සේට විතරයි කෙනෙක්ගේ පාප වලට සමාව දෙන්න පුළුවන්. தேவனுக்கு மாத்திரம் மனிதனுடைய பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும். හිතේ උන් හිතේ ඉන්නවා මෙයා කවුද? දෙවියන් වහන්සේ නෙමෙයිනේ, මෙයාට කොහමද මේ යේසුස් වහන්සේ මේ අපි වගේ මිනිස්සෙක් මෙයා කොහමද තව කෙනෙක්ට සමාව දෙන්නේ? இவர் நம்மளை போல ஒரு மனுஷன், இவர் எப்படி தேவனை போல ஒரு மன்னிப்பு கொடுக்க முடியும் சொல்லி நினைச்சு கொண்டு இருக்காங்க. කොහමද පාපයට සමාව දෙන්න පුළුවන්? இவர் எப்படி பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும்? උන්ගේ මේ හිතන් ඉන්නකොට යේසුස් වහන්සේ උන් බලලා කියනවා. அவர்கள் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற பொழுது இயேசு பார்த்து சொல்றார், යේසුස් වහන්සේ බලලා කියනවා මොකද්ද ලේසි? எது லேசு என்று சொல்லி கேட்கிறார். මේ ප්‍රශ්නේ හරිම සංකීර්ණයි. இது மிகவும் அது உணரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது. මේ ප්‍රශ්නේ හරිම සංකීර්ණයි. இது பாரதூரமான ஒரு பிரச்சனை. ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ අහනවා මොකද්ද ලේසි? இயேசு கேட்கிறார், எது இலகு? මෙයාට මම සමාව දෙනවා කියන එක ලේසිද? நான் மன்னிப்பு தருகிறேன், மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வது இலகா? නැකිట్లా ඇවිදින්න කියන එක ලේසිද? இல்லாவிட்ட எழுந்து நட என்று சொல்வது இலகுவா? මෙතන ගැඹුරු අර්ථයක් තිබෙනවා. මෙතන ගැඹුරු අර්ථයක් இது තිබෙනවා. மிகவும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ඔබ කියන්න බලන්න මොකද්ද ලේසි කියලා? எது இலகு என்று சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்போம். මොකද්ද ලේසි? சமா නැකිట్లా ඇවිදින්න කියන එක ලේසි. எழுந்து நட என்று சொல்வது இலகு. ඔව්. அதுதான் இலகு. ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ කියනවා නම් ඔබට මම සමාව දෙනවායි කියලා. இயேசு சொல்லுவார் என்று சொன்னா, நான் உனக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்லி, ඒ සමාවට அந்த மன்னிப்புக்கு, ඒ සමාව දෙන්නට அந்த மன்னிப்பை கொடுக்க යේසුස් වහන්සේ කොරෙක් වෙන්න ඕනේ. இயேசுவானவர் ஒரு முடவனாய் மாற வேண்டும். උන්වහන්සේට සමාව දෙන්න බෑ මේ මිනිස්සයාට කුරුසයට යනකම්. ஆண்டவருக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது சிலுவைக்கு செல்லும் வரையிலும். එදා ඒ ආපු ප්‍රශ්නේ ගැඹුර මේක තමයි. அந்த நாள்ல கேட்ட பிரச்சனையின் அர்த்தம், ஆழமான அர்த்தம் இதுதான். මොකද්ද ලේසි? எது இலகு? නැකිట్లా යන්න කියන එකද? நான் எழுந்து நட என்று சொல்வதா? සමාව දෙන්නවා කියන එකද? மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வதா? යේසුස් වහන්සේ දන්නවා මේ මිනිස්සයාට මම සමාව දෙනවා නම් ඒ මිනිස්සයාගේ තන, ඒ කොරාගේ තන මම කුරුසයේදී ගන්න ඕනේ. இயேசுவுக்கு தெரியும், இந்த மனுஷனுக்கு நான் மன்னிப்பு கொடுத்தால் அவனுடைய ஸ்தானத்தை நான் சிலுவையில எடுக்க வேண்டும் என்று சொல்லி. මනුස්සයාගේ ගැඹුරු අවශ්‍යතාවය මොනවාද? ஆனால் அந்த மனுஷனின் ஆழமான தேவை என்ன? යේසුස් වහන්සේ දැනන් හිටියා. இயேசு அறிந்திருந்தார். යේසු දන්නා ඔහුගේ ගැඹුරු අවශ්‍යතාවය ඇවිදින එක නෙමෙයි. அவர் இயேசுவுக்கு தெரியும் அவருடைய ஆழமான தேவை நடக்கிறது அல்ல. හොඳට ආගන්න කිතුරුවනේ.
கிறிஸ்தவர்களை தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்க. 70ක් 80ක් 90ක් මේ ලෝකේ ජීවත් වෙනකොට ඔබට ඇවිදින්න බැරි වුණාට කමක් නැහැ. 70 80 வருஷம் நீங்க வாழுகிற பொழுது உங்களுக்கு உணர முடியாவிட்டால் பரவாயில்லை. යේසුස් වහන්සේ තුලින් ඔබට පාපයට සමාව ලැබුණා නම් இயேசுவுடைய மூலமாய் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னார். සදා කාලෙට ජීවියන් වහන්සේගේ ඉදිරියේ සෙල්ලම් කර දුවන්න පුළුවන්. நீங்கள் நித்திய காலமாய் தேவனுக்கு முன்பதாக விளையாடி கொண்டு இருக்க முடியும். මේකයි කිතුණු බලාපොරොත්තුව. இதுதான் கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு. කිතුණුගේ බලාපොරොත්තුව මේ ලෝකේ අවුරුදු 90ක් ජීවත් වෙන එක 80ක් නැත්නම් 70ක් ජීවත් වෙන එක නෙමෙයි. இந்த உலகத்தில் 100-80 வருஷம் வாழ்வதில் எங்களுடைய எதிர்பார்ப்பு. කිතුණුගේ බලාපොරොත්තුව සදාකල් ජීවනය. கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பானது நித்திய வாழ்வு. බලන්න මේ වචනේ මොනවද කියලා තියෙන්නේ කියලා. தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். අපි කියමු 18 වෙනි පදය. அந்த வார்த்தை மறுபடி நாங்கள் வாசிப்போம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ ළඟට අප පමුණුවන පිණිස ධර්මිෂ්ඨ වූ ක්‍රිස්තුස් වහන්සේ අධර්මිෂ්ඨයන් උදෙසා පව් ගැන වරක් වදවින්ද සේක. උන්වහන්සේ මාංශය සම්බන්ධයෙන් මරණු ලැබ ආත්මය සම්බන්ධයෙන් ජීවත් කරනු ලැබූ සේක. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். මෙතන කියනවා යේසුස් වහන්සේ මගේ පාපය උදෙසා උන්වහන්සේ මරුණා කියන එක. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவானவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி. මාව දෙවියන් වහන්සේගෙන් වෙන් කරන්නේ මගේ පාපය. என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது பாவம். මේකයි අපිට තියෙන ලොකුම අවශ්‍යතාවය. இதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவை. මේ ලෝකේ මිනිස්සු අද ගොඩාක් ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්නේ ඒ පාපිෂ්ඨකම නිසා. உலகத்தின் மனிதர்கள் अनेक பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது பாவத்தின் நிமித்தமாக. අපේ පාපය අපිව අද ප්‍රශ්නවලට වටලා තියෙනවා. பாவமே எங்களை பிரச்சனைக்கு விலத்தள்ளி අපේ இருக்கிறது. වටේ ඉන්න මිනිසුන්ගේ පාපය අපේ ජීවිතයට බලපාලා තිබෙනවා. எங்களை சுற்றி வாழுகிற ஜனங்களுடைய பாவம் எங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 59:2 කියනවා මගේ පාපය දෙවියන් වහන්සේගේ මාව ඈත් කරලා තිබෙනවායි කියලා. ஏசாயா புத்தகம் சொல்லி என்னுடைய பாவமானது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது என்று சொல்லி. ඉතින් පාපය නිසා මට දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ. பாவத்தின் நிமித்தமாக தேவனிடம் நெருங்க முடியாது. එපිසි පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද තුනේ කියනවා ඒ මම පාපයෙන් මැරිලා ඉන්නවායි කියලා. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்ல நான் பாவத்தினால் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி. ඒකෙම එතන කියනවා මම පාපයට වහල්ෙක් වෙලා ඉන්නවායි කියලා. நான் எபிரேய புத்தகம் சொல்லுகிறது நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. ඒ විතරම නෙමෙයි තුන්වෙනිට කියනවා මම දෙවියන් වහන්සේගේ කෝපය wrath of God දෙවියන් වහන්සේගේ මොනවාද උදහස මා වෙනුවෙන් එනවා මගේ පාපය නිසා. பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபாகினை எனக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ තුනම අපිට තිබෙන අපි පාපේ මැරිලා අපි පාපයට වහල් වෙලා දෙවියන් වහන්සේගේ උදහස අපි වෙනුවෙන් එන්න ඕනේ අපේ පාපය නිසා. பாவத்துக்கு நாங்கள் மரிச்சிருக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். தேவனுடைய கோபாகினை எங்களுக்கு வருகிறது பாவத்தின் நிமித்தம். මගේ ස්ථානය යේසුස් වහන්සේ අරගෙන මැරුණා. ஆனாலும் என்னுடைய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு மரித்தார். මේක තමයි මේ ලෝකයේ තිබෙන තාමත් බලවත් පණිවිඩය. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் பெருமதியான ஒரு செய்தி. මගේ පාපය තුල තවත් මම මැරෙන්න අවශ්‍ය නැහැ. என்னுடைய பாவத்திலே மறுபடியும் நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. යේසුස් වහන්සේ මං වෙනුවෙන් මරණයට පත් වෙලා ඉවරයි. இயேசுவானவர் எனக்காக மரித்து விட்டார். දෙවෙනි දේ මෙතන කියනවා යේසුස් වහන්සේ මැරුණේ යහපත් යේසුස් වහන්සේ අයහපත් අපි නිසා එහෙම නැත්නම් ධර්මිෂ්ඨ යේසුස් වහන්සේ අධර්මිෂ්ඨ අපි නිසා උවමාරුවක් හැටියට තමයි කුරුසේ මැරුණේ කියලා. நீதியுள்ள தேவன் අநீதியுள்ள எங்களுக்காய் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේකේ අර්ථය තමයි යේසුස් වහන්සේ ධර්මිෂ්ඨයි මේ ලෝකේ කිසිම පාපයක් නොකරපු එකම පුද්ගලයා මේ ලෝකේ ජීවත් වෙච්ච එකම පුද්ගලයා උන්වහන්සේ. இந்த உலகத்திலே எந்த ஒரு பாவமும் இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் இயேசுவானவர் மாத்திரம்தான். ධර්මිෂ්ඨ යේසුස් වහන්සේ ඇයි එවැනි අමාරු කුරුසයක ඒ ඊටමත් දරුණු මරණයකට මුහුණ දුන්නේ? அப்படியாப்பட்ட இயேசுவானவர் எதற்காக மிகவும் கொடூரமான சிலுவை மரணத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது? හරි ප්‍රශ්නයක් ඇයි මේ වගේ ආගමක නායකයෙක් ඇවිල්ලා ඒ වගේ මරණයකට මුහුණ දෙන්න ඕනේ? ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஏன் இப்படியாப்பட்ட மத தலைவர் வந்து இப்படியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி. ඔබගේ පාපයටත් මගේ පාපයටත් මිලයක් තිබෙනවා. உங்களுக்கும் எனக்குடைய பாவத்துக்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். මිලයක් ගෙවන්න ඕනේ. அந்த கிரயத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். අපිට මේ මිලය ගෙවන්න බැරි නම් අපි එක එක ආගම්වල එක එක දේවල් කියනවා කොහොමද මේ මිලය ගෙවන්නේ කියලා. அந்த கிரயத்தை செலுத்த முடியாவிட்டால் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு முறைகள் இருக்கிறது, அதை எப்படி செலுத்தலாம் என்று சொல்லி. යේසුස් වහන්සේ කියනවා ඔයාගේ පාපයට මිලය ඔයාට ගෙවන්න බෑ. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார் உன்னுடைய பாவத்துக்கு கிரயத்தை உனக்கு செலுத்த முடியாது. ඒ නිසා තමයි මම මේ ලෝකෙට ආවේ. அது நிமித்தமாகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ඔයාගේ තැන මම ගත්තා.
உன்னுடைய ஸ்தானத்தை நான் எடுத்தேன். ඔයාට ජීවත් වෙන්න බැරි සුද්ධ ජීවිතේ මම ජීවත් වුණා. உனக்கு வாழ முடியாத பரிசுத்த வாழ்க்கையை நான் ඒ எடுத்துக்கொண்டேன். වගේම ඔයාට මැරෙන්න බැරි තාම දරුණු මරණයට මම මුහුණ දුන්නා. நீர் மறிக்க முடியாத கொடூரமான மரணத்துக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன். මේ සභාවට නිතර එන කෙනෙක් නම් මේ පදේ ඔබට මතක් වෙයි. நீங்கள் சபைக்கு தொடர்ச்சியாய் வருகிறவர் என்று சொன்னால் இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஞாபகம் අපි ஊட்டும். වෙලාවම කතා කරන 2 කොරින්ති 5:21 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிறோம். කියනවා දෙවියන් වහන්සේ පාපයක් නොදොටු යේසුස් වහන්සේ පාපයක් වෙන්නට සැලසුසේක. பாவம் இல்லாதவர் பாவமாக மாற்றப்பட்டார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. අධර්මිෂ්ඨ මාව ධර්මිෂ්ඨ කරන පිණිස. அநீதியுள்ள என்னை நீதியுள்ளவனாய் மாற்றும்படியா. පාපයක් නැති යේසුස් වහන්සේව පාපය කළසේක. පාපය නැති යේසුස් වහන්සේව උන්වහන්සේ පාපයක් වෙන්න සැලසුසේක. பாவம் இல்லாத இயேசுவை கடவுள் பாவமாக மாற்றினார். මක්නිසාද මාව ධර්මිෂ්ඨ කරන පිණිස. ஏனென்று சொன்னால் என்னை ஒரு நீதியுள்ளவனாய் மாற்றும்படியாக. ලෝකේ වෙච්ච ලොකුම ගනුදෙනුව මේක තමයි. இந்த உலகத்தில் இருக்கிற மிகுந்த முக்கியமான ஒரு கொடுக்கல் வாங்கல் தொடர்படுவதுதான். වටිනාකම තිබෙන ගනුදෙනුව මේක තමයි. இதுதான் மிகவும் பெருமதியான ஒரு கொடுக்கல் வாங்கலாய் இருக்கிறது. මේකට වඩා ලොකු ගනුදෙනුවක් මේ ලෝකේ වෙලා නැහැ. இதை பார்க்கிலும் கொடுக்கல் வாங்கல் என்பது இதுக்கு மேலான ஒன்றுமே இல்லை. යේසුස් වහන්සේගේ ජීවිතය උන්වහන්සේ පියාණන් වහන්සේ අපට දුන්නා. இயேசுவானுடைய வாழ்க்கை பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்தார். අපේ ජීවිතය වෙනුවෙන් මිලයක් ගෙවන පිණිස. எங்களுடைய வாழ்க்கைக்கான இருக்கிற கிரயத்தை செலுத்தும்படியாய். ඊට පස්සේ මේ පදේ තව එකක් කියනවා උන්වහන්සේ පාපය වෙනුවෙන් එක් වතාවක් ඒක මැරිලා ඒකට මිලයක් ගෙවලා තිබෙනවා. இந்த வார்த்தை மறுகும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துது. பாவத்துக்காக ஒரே ஒரு முறை மறித்து அதுக்குரிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார். පේදුරුස් 3:8 කියනවා once for all එක්කෙනෙක් ඇවිල්ලා එක පාරටම හැම කෙනාගේම පාපයට ගෙවලා ඉවරයි. முதலாம் பேதுரு 3:18 சொல்லுகிறது ஒருவர் வந்து ஒரே செலவில் எல்லாருடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார். ඉතින් මෙතන අපිට කතා කරන්නේ යේසුස් වහන්සේගේ මරණය දෙවියන් වහන්සේට සෑහීමකට පත් වෙන්න පුළුවන්. இந்த இயேசுனுடைய மரணத்தை குறித்து தேவனுக்கு அவருக்கு அதிலே திருப்தி கொள்ள முடியும். මරණ කිවිසුමේ අපි දකිනවා මිනිස්සු දෙවියන් වහන්සේ වෙතට එනකොට සතෙක්ව අරගෙන එනවා ලේවලින් මිලයක් ගෙවන්න. பழைய ஏற்பாடுல எங்களுக்கு தெரியும் ஜனங்கள் தேவனிடத்துக்கு வருகிற பொழுது என்னமாச்சும் ஒரு மிருகங்களை கொண்டு வருவார்கள் கிரயம் செலுத்துவதற்கு. පාපයට මිලය ගෙව්වේ සතෙක්ගේ ලේවලින්. அவர்களுடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தினார்கள் மிருகத்தின் இரத்தத்துக்கூடாக. යේසුස් වහන්සේ කුරුසියේ මැරෙන අන්තිම වචන වලින් කියපු එක වචනයක් මේක තමයි. இயேசுவானவர் மரிக்கிற பொழுது கடைசியாய் கூறின வார்த்தை இதுதான். It is finished. எல்லாமே முடிந்தது. සියල්ල අවසන්. எல்லாமே முடிந்தது. සියල්ල අවසන්. எல்லாமே முடிந்தது. මොකද්ද මේ සියල්ල අවසන් කියන එකේ අර්ථය? எல்லாமே முடிந்தது என்று சொன்னா அதன் அர்த்தம் என்ன? පාපයට ගෙවිය යුතු සම්පූර්ණ මිලය ගෙවලා අවසන්. பாவத்துக்கு செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும் செலுத்தி முடிந்தாயிற்று. අද ඉඳලා තව සතෙක්ව මරන්න අවශ්‍ය නැහැ. இன்றைய தொடக்கம் மறுபடியும் மிருகத்தை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. කෙනෙක් ලේ වගුරන්න අවශ්‍ය නැහැ. யாருமே ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ඒ අවශ්‍යතාවය මම සම්පූර්ණ කරලා அந்த ඉවරයි. தேவையை நான் முழுமையாக்கி முடிந்து விட்டது. අවසන්. அது முடிந்தது. ඒ යේසුස් වහන්සේ එක් වතාවකින් අපට සම්පූර්ණම ඒ ගෙවලා තියෙනවා. இயேசுவானவர் ஒரு முறை செய்து சகலவற்றையும் நீக்கி விட்டார். මේ ඔක්කොම ඒ යේසුස් වහන්සේ කළේ. இது எல்லாவற்றையும் செய்ததுக்கான நோக்கம் என்ன? 1 පේදුරුස් 3:18 කියනවා. முதலாம் பேதுரு 3:18 சொல்லுகிறது. ඔක්කොම යේසුස් වහන්සේ කරේ අපිව දෙවියන් වහන්සේ වෙතට අරගෙන එන පිණිස. இது எல்லாவற்றையும் இயேசுவானவர் செய்தது எங்களை தேவனிடத்துக்கு கொண்டு செல்லும்படியாக. මටයි කවදාක්වත් දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ. உங்களுக்கும் எனக்கும் ஒருபோதும் தேவனை நெருங்க முடியாது. පාපිෂ්ඨ මනුෂ්‍යයන් ඇටියට අපිට කවදාක්වත් දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධතාවයකට එන්න බෑ. பாவியாகி எனக்கு தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. යේසුස් වහන්සේ කරපු ඒ ඊටමත් පරිත්‍යාගය ඒ පරිත්‍යාගය තුලින් අපිව අද යේසුස් වහන්සේ පියාණන් වෙතට අරගෙන ඇවිත් තිබෙනවා. இயேசுவானவர் செய்த ஒரு தியாகத்தின் மூலமாக இப்பொழுது எங்களை பிதாவினிடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். ඔබට අද සුබ පණිවිඩයක් තිබෙනවා. இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி உண்டு. ඔබගේ පාපයට මිල ගෙවලා අවසන්. உங்களுடைய பாவத்துக்கு கிரயம் செலுத்தி ஆயிற்று. ඔබගේ පාපිෂ්ඨ ස්ථානය යේසුස් වහන්සේ අරගෙන අවසන්. உங்களுடைய பாவத்தின் ஸ்தானத்தை இயேசுவானவர் எடுத்துட்டார். බලන හැම වෙලාවම ඔබට මතක් වෙන්න ඕනේ. சிலுவை பார்க்கிற எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த ஞாபகத்துக்கு வரணும். යන්න ඕන පුද්ගලයා. நான் தான் அந்த இடத்துக்கு போக வேண்டியவன். යේසුස් වහන්සේ එතනට ගියා. ஆனா எனக்காக இயேசுவானவர் அந்த இடத்துக்கு போனார். යේසුස් වහන්සේ මගේ ස්ථානය ගත්තා. இயேசுவானவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தார். මගේ පාපයේ මිල ගෙවලා ඉවරයි. என்னுடைய பாவத்தின் கிரயத்தை செலுத்தி முடித்துட்டார். දෙවියන් වහන්සේ ඔබ බලලා කියන්නේ. இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்றார், මගේ පුතා, நீ என்னுடைய மகன், මේ මගේ දුව, என்னுடைய மகள், මම ඕගෙන ප්‍රසන්න වෙනවා. உன்னை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், මම ප්‍රිය වෙනවා. நான் உன்னிலே பிரியப்படுகிறேன். කොහොමද ඔබගෙන
ප්‍රසන්න ප්‍රිය වෙන්නේ? எப்படி உங்களுடைய சந்தோஷத்தையும் பிரியத்தையும் ஆண்டவர் வைக்க මේක முடியும்? ලොකු ප්‍රශ්නයක්. இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். කොච්චර වැරදි කරනවද? நான் எவ்வளவு பிழையான காரியங்கள் செய்கிறேன், කොච්චර අඩුපාඩුකම් තිබෙනවද? எவ்வளவு குறைகள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මට ප්‍රිය කරන්නේ. எப்படி தேவன் என்னிடத்தில் பிரியப்படுவார், දෙවියන් වහන්සේ මට මා තුල ප්‍රසන්න වෙන්නේ. எப்படி தேவன் எனக்குள்ள பிரசன்னமாகுவார். තුල දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්නේ ප්‍රිය වෙන්නේ ඔබගේ ක්‍රියාව නිසාවත් ඔබ කරපු නැති දේ නිසාවත් නෙමෙයි. தேவன் உங்களிடத்தில் பிரியப்படுவதும் பிரசன்னம் ஆகிறதும் நீங்கள் செய்த கிரியைகளுக்குனால அல்ல. ඔබට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්නේ යේසුස් වහන්සේගේ කුරුසේ පූජාව නිසායි. உங்களை ஆண்டவர் பிரியப்படுகிறது இயேசுவானவர் சிலுவையிலே செய்த அந்த பலிக்கூடாக. යේසුස් වහන්සේගේ පූජාව විශ්වාස කරන පුද්ගලෙක් නම් நீங்க இயேசுவினுடைய பலியை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால், යේසුස් වහන්සේ නැවත නැගිටිනා ගමම්ම இயேசுவானவர் மறுபடி எழுந்தவுடனே උන්වහන්සේ ඒ පාපයේ බලය කඩලා දැම්මා. இயேசுவானவர் அந்த பாவத்தின் வல்லமையை உடைத்து விட்டார். උන්වහන්සේ නැවත නැගිට ගමම්ම அந்த மறுபடி ஆண்டவர் உயிர் தெழுந்தவுடனே පාපයේ බලය අවසන්. அந்த பாவத்தின் வல்லமை முடிந்தது. කුරුසේදී පාපයේ මිලිය ගෙව්වා. சிலுவையிலே அந்த பாவத்தின் கிரயத்தை செலுத்தினார். නැගිටීම තුල පාපයේ බලය කැඩුවා. மறுபடி உயிர் தெழுதல் கூடாக அந்த பாவத்தின் வல்லமை உடைத்தார். මිලිය ගෙවල අවසන්. அந்த கிரயம் செலுத்தி முடிந்தாயிற்று, බලය කඩලත් අවසන්. அந்த வல்லமை உடைத்தாயிற்று. මම මේම කියන්නම්. நான் இப்படியாய் சொல்லுகிறேன். යාළුවෙක් ඔබේ ගෙදරට එනවා. ஒரு நண்பன் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார். රෑ 10ට ගෙදර ආවේ. ஒரு இரவு 10 மணி வேளையில வருகிறார். ගෙදර ලයිට් නැහැ. உங்களுடைய வீட்டிலே அங்க கரண்ட் லைட் இல்ல. ඔබ ඒ යාළුවා ආපු ගමන් ඉටිපන්දමක් අරගෙන පත්තු කරනවා. அந்த நண்பன் வந்த உடனே ஒரு மெழுகுத்திரை நீங்க பத்த வைக்கிறீங்க. යාළුවා ආනවා මොනවද උනේ ඔයාගේ කරන්ට් වලට මොනවද ලයිට් වලට මොනවද උනේ කියලා. அந்த நண்பன் கேக்குறான், உன்னுடைய கரண்ட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறார். ඔයා කියනවා මට මාස 2ක විතර ලයිට් බිල ගෙවා ගන්න බැරුව. 2 மாசமா என்னுடைய லைட் பில்ல கட்டிக்கொள்ள முடியல. යාළුවාවත් එක්ක කතා කරගෙන ඉඳලා පැය භාගයක් විතර ஒரு அரை மணித்தியால உங்களுடைய நண்பன் கதைச்சு கொண்டிருந்து, යාළුවා කියනවා මම ගිහිල්ලා වගේ ලයිට් බිල ගෙවන්න. உன்னுடைய லைட் பில்ல நான் கட்டுறேன்னு சொல்லி நண்பன் சொல்லுகிறான். කිట్లా ගියා. அவன் எழுந்து போய் விட்டார். රාත්‍රියේම ඕට ගිහිල්ලා ATM එකකින් ඕට ලයිට් බිල ගෙවන්න පුළුවන්. இரவு நேரத்திலே போயிட்டு ஏடிஎம் கூடாக அந்த பில்லை அவர் கட்ட முடியும். ඔබ කොහමද දන්නේ ලයිට් බිල ඔබගේ යාළුවා ගිහිල්ලා ගෙව්වයි කියලා? එයා කෝල් කරලා කියන්නේ ඔබ කොහමද දන්නේ ඔබගේ යාළුවා ලයිට් බිල ගෙව්වයි? லைட் பில் கட்டினேன் என்று சொல்லி அவர் கால் பண்ணி சொல்லல, ஆனா எப்படி அவருக்கு தெரியும் அவர் கட்டினார் என்று சொல்லி? කොහමද දන්නේ? எப்படி உங்களுக்கு தெரியும்? ලයිට් ආවා ගෙදරට. வீட்டுக்கு லைட் வந்துச்சு. ගෙදරට ලයිට් ආපු ගමන් ඔබ දන්නවා මගේ යාළුවා ගෙවලා ඉවරයි. வீட்டுக்கு லைட் வந்தவனுக்கு எனக்கு தெரியும் என்னுடைய நண்பன் எனக்காக கட்டி முடித்துட்டார். තව කතාවක් කියන්න. இன்னொரு கதையை சொல்றேன். ඔබ යනවා මේ කෝට්ස් උසාවියට යනවා. நீங்கள் போறீங்க நீதிமன்றத்துக்கு. ඔබ උසාවියේ ඉඳන් ඉන්නකොට நீங்கள் நீதிமன்றத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது කෙනෙක්ව කූඩුවට ගෙනල්ලා ஒருவரை கூடுக்கு கொண்டு வந்து ඒ නීතිපති කියනවා அந்த நீதவான் சொல்லுகிறார், මෙයා දැන් අවුරුදු 10ක් ඉර ගෙදර ඉන්නවා. 10 வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறார். ඉරගෙදර ඇතුලේ இந்த 10 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறார். එයා රුපියල් 30000ක් ගෙවන්න ඕනේ ඉරගෙදරින් එළියට යන්න. அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில போறதுக்கு 30,000 ரூபாய் கட்ட வேண்டும். කවුරු හරි ඉන්නවද එයා වෙනුවෙන් මේ 30000 ගෙවන්න? யாராச்சும் இருக்கிறீங்களா அவருக்காக அந்த 30,000 ரூபாய் கட்டுவதற்கு? කවුරුත් නැගිටින්නේ නැහැ. யாருமே எழுந்திருக்கல. නීතිපති කියනවා அந்த நீதவான் சொல்லுகிறார், එයාව ආයි කූඩුවට දාන්න. மறுபடியுமே நீங்கள் அவரை போடுங்கள் அந்த ඔබ கூடுல. එතන ඉඳගෙන ඉන්නවා. ඔබ එතන ඉඳගෙන ඉන්නවා. நீங்க அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. ඔබ ඒක දැක්කා. நீங்க அதை கண்டீங்க. ඔබට දැන් හරි දුකයි. இப்போ உங்களுக்கு துக்கம். ඔබ හිතන අවුරුදු 10ක් මේ මිනිස්සු රුපියල් 30000ක් ගෙවපු නැති නිසා අවුරුදු 10ක් මෙයා ඉරගෙදර ඉඳලා තියෙනවා. 30,000 ரூபாய் கட்ட முடியாம 10 வருஷமா இந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கிறான் இந்த மனுஷன். ඒව නැවත ඉරගෙදරට දැම්මා. மறுபடியும் அந்த மனுஷனை சிறைச்சாலைக்கு போடுறாங்க. උසාවිය ඉවර වෙච්ච ගමන් அந்த நீதிமன்றத்திலும் காரியங்கள் முடிவடைந்தவுடன் ඔබ ගිහිල්ලා ඒ ඔෆිස් එකට அந்த ஆபீஸ்க்கு நீங்க போயிட்டு ඔබ ආනවා නීතිපතිගෙන් ආන්න පුළුවන්ද අර පුද්ගලයාගේ එන මට ඒ රුපියල් 30000 මට ගෙවන්න පුළුවන්ද? நீங்கள் நீதிவான் இடத்துல போயிட்டு கேட்க முடியுமா அந்த மனுஷனுக்கு அந்த 30,000 ரூபாய் நான் கட்டுவேன்? එයා ගිහිල්ලා නීතිපතිට කතා කරලා එනවා. அந்த மனுஷன் போயிட்டு நீதிவானோட கதைச்சிட்டு வருகிறான். ඔයාට පුළුවන්. அவர் சொல்ற உங்களுக்கு முடியும், ඔබ රුපියල් 30000 ගෙවනවා. நீ 30,000 கட்டுறீங்க. අර ඉරගෙදර ඉන්න මිනිස්සයා කොහමද දන්නේ ඔබ 30000 ගෙවලා කියලා? அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷனுக்கு எப்படி தெரியும் நீங்க அந்த 30,000 ரூபாய் கட்டினீங்கன்னு சொல்லி? කොහමද දන්නේ? එයාව නිදාස් කරනවා. அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆயிட்டார். එයාගේ දම්වල් වැටෙනවා. அவருடைய அந்த சிறை கைதில போட்டிருந்த செயின் உடைக்கப்படுகிறது. යේසුස් වහන්සේ නැවත නැකිට වෙච්ච වෙලාවේදී இயேசுவானவர் மறுபடி உயிர் தெழுந்த பொழுது ලයිට් ආවා. அங்கு வெளிச்சம் வந்தது. දම්වල් වැටුණා. அங்கு அது சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. ලයිට් ආවා. வெளிச்சம் வந்தது. දම්වල් වැටුණා. அந்த இரும்புகள் உடைக்கப்பட்டது. පාපයේ මිලය ගෙවලා
අවසන්. பாவத்தின் கான தேவையான கிரயத்தை செலுத்தி முடிந்தாயிற்று. පාපේ මිල ගෙවලා අවසන්. எல்லா பாவத்துடைய கிரயத்தையும் செலுத்தி ஆயிற்று. උන්වහන්සේ දැන් ඔබ නිදහස් කරලා තිබෙනවා. ஆண்டவர் இப்பொழுது உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறார். හිතනවා ඇටියට ඔබ යේසුස් වහන්සේ විශ්වාස කරන කෙනෙක් නම් கிறிஸ்தவர்களாய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொன்னால் ඔබට තව දුරට පාපයට මිලයක් ගෙවන්න නැහැ. இன்னமும் நீங்க பாவத்துக்கான கிரயத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. විශ්වාස ගෙවලා අවසන්. இயேசுவானவர் எல்லாம் செலுத்தி முடிந்தாயிற்று. ඒ විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, පාපේ බලය ඔබේ ජීවිතෙන් කැඩිලා ඉවරයි. பாவத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்பட்டாயிற்று. තව දුරටත් පාපයට ඔබ වහල්ෙක් නෙවෙයි. மறுபடியும் நீங்கள் பாவத்துக்கு அடிமை அல்ல. උන්වහන්සේ ඔබ නිදහස් කරලා තිබෙනවා. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார். මේ පදේ කියනවා උන්වහන්සේ ආත්මයන්න් වහන්සේ තුලින් නැවත නැකිට්ටා කියලා. இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்கிறது ஆவியானவர் கூடாக மறுபடியும் உயிர்த்தெழுத பண்ணினார் என்று சொல்லு. ආත්මයන්න් වහන්සේ இது யார் ஆவியானவர்? සුද්ධාත්මයන්න් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். පවුල්තුමා මේම කියනවා. பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், යේසුස් වහන්සේව නැවත නැකිට්ටා වූ ඒ සුද්ධාත්මයන්න් වහන්සේ ඔබ තුල අද ඉන්නවා කියලා. இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். මේ සුද්ධාත්මයන්න් වහන්සේ හැම කිතුනෙක් තුලම අද ඉන්නවා. எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ඔබට බලය නැහැ පාපයෙන් එළියට එන්න. உங்களுக்கு வல்லமை இல்லை பாவத்திலிருந்து வெளியில வர. ඔබට බලය නැහැ පාපේ අතරින්න. உங்களுக்கு வல்லமை இல்லை பாவத்தை விட்டுவிட. නමුත් ඔබ තුල ඉන්න මේ සුද්ධාත්මයන්න් වහන්සේ යේසුස් වහන්සේව නැවත නැකිට්ටා වූ ඒ මරණයෙන් නැවත නැකිට්ටා වූ ඒ සුද්ධාත්මයන්න් වහන්සේට පුළුවන් ඔබ තුලත් ඔබව නැවත නැකිටවන්න. இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முடியும் அதிலிருந்து உங்களையும் உயிர்ப்பிப்பதற்காக. පාපවලින් ඔබව මුදවා ගන්න. உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள, පාපයෙන් ඔබව ගලවන්න උන්වහන්සේ. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ண. ඒ විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, යේසුස් වහන්සේගේ නැවත නැකිටීම இயேசுவானுடைய உயிர்த்தெழுதல் අපිට බලාපොරොත්තුවක් දීලා තිබෙනවා. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தந்திருக்கிறது. මොනවාද ඒ බලාපොරොත්තුව? அந்த எதிர்பார்ப்பு என்ன? යේසුස් වහන්සේ නැවත නැකිట్లా උන්වහන්සේ දැන් ගැලවුම් කාර්යය පමණක් නෙමෙයි උන්වහන්සේ තමයි අපේ රජුන්ගේ රජු. அவர் உயிரோடு எழுந்து அவர் விடுவிக்கிற ஒரு ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய ராஜாதி ராஜா. ඒ රජුන්ගේ රජු අද උසස් ස්ථානයේ වාසය කරමින් அந்த ராஜாதி ராஜா உயர்ந்த ஸ்தானத்திலே வாசம் செய்கிறார். ආත්මයක්ම උන්වහන්සේට යටත් වෙනවා. எல்லா காரியங்களும் அவருக்கு கீழாக இருக்கிறது. බලවේගයක්ම උන්වහන්සේට යටත් වෙනවා. எல்லா வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. එහෙනම් ඔබයි මමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන හැම දෙයක්ම උන්වහන්සේට යටත් වෙනවා වගේ අපිත් උන්වහන්සේට යටත් වෙන එක. ஆண்டவருக்கு எல்லாம் அங்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். උන්වහන්සේගේ හඬට කීකරු වෙන්න. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். උන්වහන්සේගේ හඬ අසා ඔබගේ ජීවිතය වෙනස් කරගන්න. தேவனுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். උන්වහන්සේගේ වචනයට ඔබගේ ජීවිතය ඇඩගස්ස ගන්න. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ඒ පමණක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, ඒ නැවත නැකිටීම නිසා அந்த மறுபடி உயிர்த்தெழுந்ததனால උන්වහන්සේ ඔබට බලාපොරොත්තුවක් දීලා තිබෙනවා. ඔබත් ආයෙත් ඔබගේ ජීවිතයේ අවසාන මේ ලෝකේ වුණාන් පස්සේ ඔබත් නැවත නැගිටින්න යනවා උන්වහන්සේ. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான எதிர்பார்ப்பு தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தது போல இந்த உலகத்தின் முடிவிலே நீங்களும் உயிரோடு எழுவீர்கள். දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? හැම ආගමක්ම කතා කරන්නේ මේ ලෝකේ අවසන් වුණාන් පස්සේ අපේ ආත්මයක් කොයි හරි තැනකට ගිහිල්ලා ඒ ආත්මය තමයි කොයි හරි සැරසෙනවායි කියලා කතා කරන්නේ. எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் தான், நாங்கள் மரித்த பிறகு எங்களுடைய ஆவி எங்கேயாச்சும் ஒரு ஸ்தானங்களிலே வாசம் செய்து கொண்டிருக்கும். කිතුණුවගේ බලාපොරොත්තුව මොනවද? ஆனா கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு என்ன? අපේ බලාපොරොත්තුව අපේ ආත්මය ගිහිල්ලා කොයි හරි සැරිසරන එක නෙමෙයි. எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து எங்களுடைய ஆத்துமா போயிட்டு எங்கேயாச்சும் இளைப்பாரி கொண்டு இருக்கிறது அல்ல. මහිමාන්විත ශරීරයක් ලැබෙන්න යනවා අපි. எங்களுக்கு மகிமையான சரீரம் எங்களுக்கு கிடைக்க போகிறது. ඔබට ඒක තේරෙනවද? මම දන්නේ නැහැ ඔබට ඒක තේරෙනවද කියලා. உங்களுக்கு அது விளங்குறதான்னு சொல்லி எனக்கு தெரியல. කිසිම ආගමක කතා කරන්නේ මරුණාන් පස්සේ ශරීරයක් ගැන. எந்த ஒரு மதமும் கதைக்கவில்லை மரணத்துக்கு பிறகு சரீரத்தை குறித்து. නමුත් අපිට බලාපොරොත්තුවක් තියෙන අපේ නැවත නැගිටීමේදී අපිට මහිමාන්විත ශරීරයක්. ஆனால் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, நாங்கள் மறு உலகத்திலே எங்களுக்கு அந்த சரீரம் உயிரோடு எழும்பும் என்று சொல்லி. எப்படி அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? යේසුස් වහන්සේ දිහා බලන්න. அது உயிரோடு எழுந்த இயேசுவை பாருங்க. එයා අඳුනගත්ත மிනිස්සු. அவரை கண்டு கொண்டார்கள் ஜனங்கள். ආත්මයක් කවුරුහරි අඳුන ගන්න පුළුවන්ද ஒரு කාටද? ஆவியை யாருக்காச்சும் கண்டு கொள்ள முடியுமா? බැසී තිබෙන කාමරේට එයා දොරටුවෙන් ඇතුළට ආවා. அவர் அந்த மூடி இருக்கிற அந்த காம்ராவிலே அவர் கதவு வழியாக உள்ளுக்கு வருகிறார். මහිමාන්විත ශරීරයක්. அவருடைய மகிமையின் சரீரம். හැබැයි ඒ ශරීරේ මේ ගෝලයන් එක්ක ඉඳගෙන මාළුත් කනවා. அந்த சரீரத்தோடு கூட சீசர்களோடு அமர்ந்து அங்கு மீன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். හිතලා බලන්න. அதை சிந்தித்து பாருங்க. වැසිච්ච දොරටුවක් තුලින් යන්න පුළුවන් ශරීරයක්. மூடப்பட்ட கதவுக்குள்ளாக போனிச்சு சரீரம். නමුත් ඒ ශරීරයට පුළුවන් ඉඳගෙන කෑම කන්න. அந்த சரீரத்துக்கு முடியும் அமர்ந்து சாப்பிடுறதுக்கு. මේ
මහිමාන්විත ශරීරය අපි හැම කෙනාටම ලැබෙන්න යනවා අපේ නැවත නැගිටීමේදී. இந்த மறுபடி உயிர்த்தெழுதல் கூடாக இந்த மகிமையின் சரீரம் எங்கள் யாவருக்கும் கிடைக்க போகிறது. දන්නවද මේ මහිමාන්විත ශරීරයට ඩයබටිස් නැහැ කියලා? உங்களுக்கு தெரியுமா அந்த மகிமையான சரீரத்துக்கு சீனி வருத்தங்கள் இல்லை? ඒ මහිමාන්විත ශරීරයට ප්‍රෙෂර් රෝග නැහැ කියලා දන්නවද? உங்களுக்கு தெரியுமா அந்த மகிமையுள்ள சரீரத்துக்கு பிரஷர் எந்த ஒரு வியாதியும் இல்லை என்று சொல்லி? මහිමාන්විත ශරීරයේ කිසිම අඩුපාඩුකමක් නැහැ කියලා ඔබ දන්නවද? அந்த மகிமையுள்ள சரீரத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? මහිමාන්විත ශරීරය කවදාකවත් වයසට යන්නේ නැහැ කියලා ඔබ දන්නවද? அந்த சரீரம் ஒரு நாளும் வயது செல்லாது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ඒ මහිමාන්විත ශරීරය හැමදාම දුවලා පැනලා සෙල්ලම් කරන්න පුළුවන් ශරීරයක්. அந்த மகிமையுள்ள சரீரம் எந்த நாளைக்கு ஓடி துள்ளி குடிச்சு விளையாடக்கூடிய சரீரம். මේක තමයි ජොනි එරික්සන් කියන කාන්තාවක් කියනවා මේම. ஜோரி எரிக்சன் என்று சொல்ல ஒரு பெண்மணி இப்படியாய் சொல்லுகிறாள். අවුරුදු 18 දී ඇය රිය රෝඩ් ඇක්සිඩන්ට් රිය අනතුරකට මුහුණ දෙනවා අවුරුදු 18 දී. அவர் 18வது வருஷத்திலே ஒரு விபத்துக்கு முகத்தை கொடுக்கிறாள். රිය අනතුරේ ඇගේ ස්පයින් කෝඩ් එක ඇගේ පිටේ තිබෙන ඒ කෝඩ් එක කැඩෙනවා. அவருக்கு பின்புறமா இருக்கிற அந்த முதுகு தண்டு அவருக்கு உடைந்து போகிறது. ඇගේ ශරීරය සම්පූර්ණයෙන්ම අක්‍රියා වෙනවා. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலன் குன்றி போகிறது. ඇයට කිසිම දෙයක් කරන්න බෑ. அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ඇයව වීල් චෙයාර් එකක තියලා ඇයව බැඳලා තමයි තියෙන්නේ. එයා සම්පූර්ණයෙන්ම අර මේ එළවලු වගේ නිකන් වැනෙනවා එයා. அவளை ஒரு வீல் சேரில் வச்சு கட்டி தான் கொண்டு இருக்கிறான். இல்லாவிட்டால் அவள் விழுவாள் முன்னுக்கு. එක දවසක් එයා මේ යාඥා මේකට ගියා. ஒரு நாள் அவர் ஜெப ஒரு காரியத்துக்கு ஜெப செய்ய போறார். යාඥා කර කර ඉන්නකොට ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது පාලකතුමාත් කිව්වා හැම කෙනාටම දන ගන්න කියලා. அந்த போதகர் சொன்னார் எல்லாத்தையும் முழங்கால் படியிட சொல்லி. ටීම් එකට මං එන්න කියනවා. හැම කෙනාටම දන ගන්න කිව්වා. எல்லாத்துக்கும் முழங்கால் படியிட சொன்னார். එතනට ඔක්කොමලා දන ගාලා. எல்லாருமே முழங்கால் படியிட்டாங்க. ඇය ආපු පසුබිම කිතුණු පසුබිමේ දන ගන්න එක ඉතාමත් වැදගත් දෙයක්. அவ வந்த கிறிஸ்துவ பின்னணியிலே முழங்கால் படியிடுறது மிகவும் முக்கியமானது. ඇය හරි කැමති දෙවියන් වහන්සේ විතර දන ගාලා යාඥා කරා. அவளும் சரியான விருப்பம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க. එදා එයා දැනගත්තා ආයට කවදාවත් ආයි යේසු දෙවියන් වහන්සේ ඉස්සර දන ගන්න බෑයි කියලා. அவள் அன்றைக்கு உணர்ந்து கொண்டால் மறுபடி இயேசுக்கு முன்பதாக ஒரு நாள் எனக்கு முழங்கால் படியிட இயலாது. එක පාටම අඬන්න පටන් ගත්තා. அவள் முழுமை அழுக ஆரம்பித்தாள். අඬලා කිව්වා යේසුනි මට වාගේ ඉස්සරම් දන ගන්න බෑ. இயேசுவே உமக்கு முன்பதாக எனக்கு முழங்கால் படியிட முடியாது. ඇය අඬන්න පටන් ගත්තා. அவள் அழுக ஆரம்பித்தாள். ඒ අඬන වෙලාවේදී அந்த அழுது கொண்டிருக்கிற பொழுது දෙවියන් වහන්සේ ඇයට කතා කරා. தேவன் அவளோடு பேசுகிறாள். ඇයට මතක් කරා නැවත නැගිටීම. அவருக்கு மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் மறுபடியும் உயிர்த்தெழுதல். ඒ මහිමාන්විත ශරීරය அந்த மகிமையின் சரீரத்தை ஞாபகப்படுத்துகிறார். පාරටම hina වෙන්න පටන් ගත්තා. அவள் ஒரே தடவை அப்படியே சிரிப்பதற்கு ஆரம்பித்தாள். කිව්වා அவ சொன்னா ඒ පොතේ ලියලා තියෙනවා ඇය කියනවා මේම அந்த புத்தகம் எழுதியிருக்கிறது அவள் இப்படியாய் சொல்லுகிறாள். යේසුස් වහන්සේ නැවත නැගිටලා මම මේ මහිමාන්විත ජීවිතය මට ලැබිච්ච ගමම්ම அது இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த உயிர்த்தெழுந்து அந்த மகிமையின் சரீரம் கிடைத்தவுடனே පළවෙනි දේ මම කරන්නේ උන්වහන්සේගේ ඉස්සරහා දන ගණන් එක. முதலாவதா நான் செய்யறது அந்த தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவேன். පළවෙනි දේ මම කරන්නේ යේසුස් වහන්සේගේ ඉදිරියේ දන ගසන එක. இயேசுவுக்கு முன்பதாக முதலாவதாக நான் முழங்கால் படியிடுறதை நான் செய்வேன். ඊට පස්සේ මම නැගිටලා මම යේසුස් වහන්සේ ඉස්සරහා නර්තනයක් මම කරනවා. මගේ සතුට පෙන්වන්න මම නර්තනයක් පෙන්වනවායි කියලා. இயேசுவுக்கு என்னுடைய சந்தோஷத்தை காண்பிக்க அந்த இடத்துல நான் ஒரு நாட்டியம் ஒன்று நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். කැඩිච්ච කකුල් අවසන්. என்னுடைய உடைக்கப்பட்ட காரியங்கள் முடிந்தது. මගේ කකුල් වලට මට බාධාවක් කරන්න බෑ. ஆனால் இன்னும் என்னுடைய கால்களுக்கு தடை செய்ய முடியாது. කවදාවත් මම නතර කරන්න බෑ මම නටන එක. நான் ஆடுவதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது. ඒ කිව්වා මට මේ මහිමාන්විත ශරීරයෙන් උන්වහන්සේගේ ඉස්සරහා සින්දු කියන්න පුළුවන්. இந்த மகிமையுள்ள சரீரத்தோடு தேவனுக்கு முன்னதாக பாடல்களை பாட ඒ முடியும். කිව්වා මට මේකේ මේ ශරීරය තුලින් මට දුවන්න පුළුවන්. இந்த சரீரத்துக்கூடாக எனக்கு ஓட முடியும். මට කෑම කන්න පුළුවන්. எனக்கு சாப்பிட முடியும். මට බොන්න පුළුවන්. எனக்கு குடிக்க முடியும். මට මේ සින්දු කියන්න පුළුවන්. எனக்கு பாடல்களை பாட முடியும். කෙනෙක් මට සිඹ ගන්න පුළුවන්. மற்றவர்களை நான் அணைத்துக் கொள்ள முடியும். මෙච්චර කරන්න බැරි හැම දෙයක්ම මම මගේ මහිමාන්විත ශරීරය ලැබුණාන් පස්සේ මම කරන්න යනවා කියලා. இவ்வளவு நாள் பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை மகிமையின் சரீரம் வருகிற பொழுது நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால் මේ බලාපොරොත්තුව වෙන කොයිවත් නැහැ කිතුවා. இந்த எதிர்பார்ப்பு வேற எந்த இடத்திலும் இல்லை கிறிஸ்தவர்களே. සමහරක් අය ඇඳකට සීමා වෙලා මුළු ජීවිතේම ගත කරනවා. சிலர் அங்கு படுக்க அறையிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். මොකද්ද බලාපොරොත්තුව? அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன? මොකද්ද බලාපොරොත්තුව? என்ன எதிர்பார்ப்பு? සමහරක් අය මානසික ආතතිය නිසා ඔවුන්ට
කිසිම දෙයක් කරන්න බැරි තැනකට උන් තල්ලු වෙලා අද එක තැනකට වෙලා ඉන්නවා. சில ஜனங்கள் இருக்கிறார்கள் மன ரீதியிலே தாக்கப்பட்டவர்களாய் எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் ஒரு இடத்துக்கு கட்டப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. සමහරක් අයගේ ජීවිතේ ලැබෙන්න ඕන දේවල් ලැබිලා නැහැ. சிலருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. කසාදයක් ලැබිලා නැතුව ඇති. அவங்களுக்கு திருமணம் கிடைக்காம මිල இருக்கலாம். මුදල් වලින් උන් සෑන්ඩ් වැටිලා උන් මේ ලෝකේ තාමත් අමාරු ගමනක යනවා ඇති. அவங்களுடைய பொருளாதார காரியங்களை விழுந்து அநேக கஷ்டத்தோடு போகலாம். අම්මා අවුරුදු 5 දරුවෙක්ව නැති වෙච්ච අම්මාට අපි දෙන්න පණිවිඩය මොනවද? 5 வயசு தன்னுடைய மகனை இழந்த தாயாருக்கு நாங்கள் கொடுக்கிற செய்தி என்ன? මොකද්ද බලාපොරොත්තුව? என்ன எதிர்பார்ப்பு? මේ ලෝකයේ තිබෙන හැම ප්‍රශ්නයකටම අපිට තියෙන බලාපොරොත්තුව මොනවද? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன? හිතලා බලන්න. யோசிச்சு பாருங்க. යේසුස් වහන්සේගේ නැවත නැගිටීම. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். මේ යේසුස් වහන්සේ විශ්වාස කළොත් இயேசுவை விசுவாசித்தால் මේ ලෝකයේ තියෙන මේ කෙටි කාලේ ජීවිතය ඔබට ලබා ගන්න නැති දේ இந்த உலகத்திலே ஒரு குறுகிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதது ඔබට සදා කාලෙන් සදා කාලයට நித்திய காலமாக අවුරුදු 10 ගණන් 1000 வருட காலமாக අවසානයක් නැති කාලයට உங்களுடைய முடிவே இல்லாத ஒரு காலத்துக்கு උන්වහන්සේත් එක්ක ඔබට ලැබෙන්න යනවා. ஆண்டவரோடு நீங்க அந்த வாழ்க்கைக்கு செல்ல போறீங்க. සුභාරංචයක් නෙමෙයිද? இது நல்ல செய்தி இல்லையா? සුභාරංචයක් නෙමෙයිද? இது நல்ல செய்தி இல்லையா? ඔබගේ ඕනම ප්‍රශ්නයකට උන්වහන්සේ දෙන්න පුළුවන් ලොකුම විසඳුම ඔබට දීලා ඉවරයි. உங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைக்கும் பெரிதான ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுத்து முடிந்துட்டு. මොකක්ද ඒ විසඳුම? அந்த தீர்வு என்ன? ඔබට දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න බැරිව තිබිච්ච පාපය වෙනුවෙන් උන්වහන්සේ ඔබට විසඳුම දීලා ඉවරයි. தேவனோடு நெருங்க முடியாமல் இருந்த பாவத்துக்காக தேவனுடைய தீர்ப்பை ஆண்டவர் பதிலை கொடுத்தார். මේ වචනේ කීප තැනක තියෙන ප්‍රශ්නයක් මේක. இது தேவ வார்த்தையிலே அநேக இடங்களில் இருக்கிற ஒரு கேள்வி. මේ වගේ දේවල් උන්වහන්සේ ඔබට දීලා තිබෙනවා නම් இப்படியாப்பட்ட காரியங்கள் தேவன் உங்களுக்கு ඔබගේ கொடுத்திருந்தார். ස්වර්ගික පියා ඔබගේ යහපත් දේ නොකර සිටීද? உங்களுடைய பரலோக தந்தை உங்களுக்கு நன்மை செய்யாம இருப்பாரா? ඔබට මිලියන 5ක් අවශ්‍යතාවයක් ඇති. உங்களுக்கு 5 மில்லியன் தேவைகள் இருக்கலாம். මිලියන 5 අවශ්‍යතාවය ඔබට සංසන්දනය කරන්න පුළුවන් ද උන්වහන්සේ පාපය වෙනුවෙන් කරපු මිලියට? அந்த 5 மில்லியனுக்கு தொடர்பு படுத்த முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா ஆண்டவர் செலுத்தின பாவ தியாகத்தை? මට තියෙනවා මිලියන 400ක අවශ්‍යතාවයක්. எனக்கு 400 மில்லியன் தேவை இருக்கிறது. පාස්ටර් මොකද්ද පාස්ටර් මිලියන 400ක් මොනවද දෝනේ? பாஸ்டர் எதுக்கு வேணும் இந்த மில்லியன் 400 மில்லியன்? කඩලා දාලා තට්ටු 4ක බිල්ඩිමක් ගන්න. இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு 4 தட்டு பில்டிங்கை கட்டுறதுக்கு. මේ සභාව යන්න ඕනේ උඩට. இந்த சபை மேல் நோக்கி போக வேண்டும். ඊට රාජ්‍ය උඩට යන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யம் உயர்த்தப்பட வேண்டும். ඒ මිලියන 400 සංසන්දනය කරන්න පුළුවන්ද යේසුස් වහන්සේ කුරුසේ ගෙවපු මිලියට? அந்த சிலுவைக்கு இந்த 400 மில்லியனை தொடர்பு படுத்த முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? මේ ලෝකේ කිසිම දෙයකට සංසන්දනය කරන්න බෑ. උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් ගෙවලා තියෙන ලොකුම මිලයට. உங்களுக்காய் ஆண்டவர் செய்த கிரயத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்துக்குமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ඉස්සරහ කරපු දෙවියන් වහන්සේ அவ்வளோ காரியத்தை செய்த கடவுள், මෙච්චර ලොකු මිලයක් ගෙවපු දෙවියන් වහන්සේ இவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தின கடவுள் ඔබගේ ගෙදර තියෙන මේ පොඩි ප්‍රශ්නයකට උත්තර නොදී ඉඳීද? உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? නොදී ඉඳීද? கொடுக்காம இருப்பாரா? කතා කරන්න. பேசுங்க. නොදී ඉඳීද? கொடுக்காம இருப்பாரா? කතා කරන්න. பேசுங்க. කියන්න ප්‍රතිචාරයක් දෙන්න නැතුව ඉඳීද? ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரா? பதில் தாங்க.